மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் தொல்காப்பிய வேற்றுமை கோட்பாடு என்னும் பொருண்மையில் பாடத்தை கற்பிக்க இருக்கிறோம். இந்த வேற்றுமை என்பது உலக மொழிகள் அனைத்திற்கும் இருக்கிற ஒரு பொதுவான இலக்கணம். தொல்காப்பியமும் கூட இந்த வேற்றுமை இயலில் யுனிவர்சல் கிராமர், உலக இலக்கணம் என்கிற நிலையில் சில கோட்பாடுகளை இது முன்வைக்கிறது. மற்றபடி தமிழினுடைய தனித்தன்மை வாய்ந்த இந்த வேற்றுமை கோட்பாடுகளை இது முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வேற்றுமை கோட்பாடு அல்லது கேஸ் கிராமர் என சொல்லப்படுகிற இலக்கணம் உலக மொழியியலாளர்களால் அனைத்து மொழிகளும் பேசப்படுகிற ஒரு உருவனியல் கோட்பாடு அல்லது ஒரு தொடரியல் கோட்பாடு. பெரும்பாலும் ஒரு தொடரில் பெயரினுடைய பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். ஒரு தொடரில் பெயரினுடைய பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். இப்போ புலியை கொன்ற யானை, புலியால் கொல்லப்பட்ட யானை. அந்த புலியை கொன்ற யானை என்கிற போது புலி கொல்லப்படுகிறது, யானை கொல்கிறது. புலியால் கொல்லப்பட்ட யானை என்கிற போது யானை கொல்லப்படுகிறது, புலி அங்கே கருவி பொருளில் வருகிறது. அப்போ ஒரு தொடரை கவனிக்கிறோம். இந்த புலியை என்பதற்கு புலியால் என்கிற வேற்றுமை உருவு வந்தால் அந்த தொடருடைய பொருள் மாறிவிடுகிறது. இப்படி இந்த தொடருடைய பொருளை வேறுபடுத்துவதால் அதற்கு வேற்றுமை என்பது பெயர். நண்பர்களே, தொல்காப்பியம் இந்த வேற்றுமைக்கான விளக்கத்தை சொல்லவில்லை என்றாலும் வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமுறம்பு என 3 இயல்களில் இந்த வேற்றுமையை குறிப்பிடுகிறது. இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். தொல்காப்பியத்தில் 1610 நூற்பாக்கள் இருப்பது நமக்கு தெரியும். 3 அதிகாரங்கள் இருக்கின்றன: எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இதுல எழுத்ததிகாரத்துல மிகச் சிறிய இயல் பிறப்பியல் என்கிற 30 நூற்பாக்கள் இருக்கிற இயல். இந்த சொல்லதிகாரத்தில் மிகச்சிறிய இயல் இந்த வேற்றுமை இயல் என்கிற இந்த 22 நூற்பாக்கள் இருக்கிற பகுதி. அங்க பிறப்பியல்ல 20 நூற்பாக்கள், இங்க 22 நூற்பாக்கள். அதே போல மெய்ப்பாட்டியல்ல பொருளதிகாரத்தில் 30 நூற்பாக்கள். இவைதான் இந்த அதிகாரங்கள் இருக்கிற மிகச்சிறிய இயல்கள். ஆனால் இந்த இயல்கள் தருகிற கருத்து என்று நாம் பார்க்கிற போது இந்த வேற்றுமை இயல்ல பல்வேறு நுட்பமான விளக்கங்களை நாம் கவனிக்கிறோம். இப்போ வடமொழியில் பிரதிமா என்பார்கள். நாம் ஏன் வடமொழியை ஒப்பிடுகிறோம் என்றால் அதுதான் தொன்மையான இலக்கணம் இருக்கிற ஒரு மொழி. 1920 தான் இந்துக்கு இலக்கணம் வருதுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அதனால நமக்கு ஒப்பிடுற அளவுக்கு இங்கே தொன்மையான செவ்வியல் மொழிகள் ஒண்ணு இல்லை. அதனாலதான் நாம் இதை பேசுகிறோம். அங்க பிரதமா விபக்தி, திவிதை விபக்தி என்றெல்லாம் இந்த 1, 2 என்கிற அடிப்படையில விபக்தி என்கிற பெயராலே இந்த வேற்றுமையை குறிப்பிடுவார்கள். ஆனால் நண்பர்களே, தமிழில் மட்டும்தான் இந்த வேற்றுமைக்கு தனித்தன்மை வாய்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. அப்படி என்றால் என்ன ஐயா? இப்ப தமிழன் ஒரு பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர் சொல்லுவான். வந்த பையன், வந்த மாடு அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ல கூட பொருள் வேறுபடுகிறது. எனவே அதுவும் கூட வேற்றுமை என்பது வடமொழி. அப்போ தமிழ்ல இருக்கிற பெயரெச்ச கோட்பாடு, வினையெச்ச கோட்பாடு, முற்றெச்ச கோட்பாடு எல்லாவற்றையும் வேற்றுமை என கூறுவது வடமொழி. இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். மிக 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 நுட்பமாக கவனிக்க வேண்டும். தமிழில் மட்டும்தான் இந்த வேற்றுமை நுட்பமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அசுதாதியாயி எழுதிய பாணினி போன்றவர்கள் அவர்களுக்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகள் எழுதப்பட்ட தொல்காப்பிய இலக்கணத்தை உள்வாங்கி கொண்டு தங்கள் மொழியில் எழுதுகிற போது முழுமையாக இதை அவர்களால் அங்கு கொண்டு செல்ல முடியவில்லை. பொருளை வேறுபடுத்துகிற மற்ற தொடர்களையும் அவர்கள் வேற்றுமை என்கிறார்கள். தமிழ் அப்படி இல்லை, தொல்காப்பியம் அப்படி இல்லை. இந்த வேற்றுமை என்பதற்கென்று சில முதிர்ந்த செறிவான, இதையும் மீண்டும் நான் இங்கே வலியுறுத்தி குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. அது என்ன செறிவான? புத்தகத்தை படித்தேன், புத்தகங்களை படிக்கிறேன், வீட்டுக்கு சென்றேன், வீடுகளுக்கு சென்றேன்,
நான் வீட்டுக்கு சென்றேன், நீ வீட்டுக்கு சென்றாய், அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள், அது வீட்டுக்கு சென்றது. இந்த தொடர்களை நாம் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. நான் வீட்டுக்கு சென்றேன் என்கிற போது தன்மை தொடர், நீ வீட்டுக்கு சென்றாய் என்கிற போது முன்னிலை தொடர், வீடுகளுக்கு சென்றோம் என்கிற போது பன்மை தொடர். இப்படி தன்மை தொடர், முன்னிலை தொடர், படற்கை தொடர். முருகன் வீட்டுக்கு சென்றான், வள்ளி வீட்டுக்கு சென்றால் இந்த ஆண்பால் தொடர், பெண்பால் தொடர், பலர்பால் தொடர், ஒன்றன்பால் தொடர், பலவின்பால் தொடர், எந்த தொடர்களிலும் வேற்றுமை உருவுகள் மாறுவதில்லை. மிக நுணுக்கமாக நாம் இதை கவனிக்க வேண்டும். இங்கே ஒருமை பன்மை எண்ணுக்கு ஏற்ப வேற்றுமை உறுப்பு மாறாது. உயர்திணை அகிரணைக்கு ஏற்ப வேற்றுமை உருவு மாறாது. வீட்டை கட்டினேன் என்றாலும் சரி, வீட்டுக்கு சென்றேன் என்றாலும் சரி, அல்லது முருகனுக்கு கொடுத்தேன் என்கிற போதும் சரி, முருகன் உயர்திணை, அது ஒரு உயர்திணை பெயர். வீடு என்பது ஒரு அகிரிணை பெயர். வீட்டுக்கு சென்றேன் என்கிற போது அதே கூ வேற்றுமை உருவுதான். முருகனுக்கு கொடுத்தேன்கிற கொடைப்பொருள் இருக்கிற போது அந்த உயர்திணையோட பெயர்ல பின்பகுதியில கூங்கிற வேற்றுமை உருவு ஒட்டி வருகிற போது அங்கேயும் அதே கூங்கிற வேற்றுமை உருவுதான். இதை நான் ஏன் இந்த பொழியில உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் என்றால், நண்பர்களே, இந்த வடமொழி போன்ற இலக்கணங்களில் ஒருமை பன்மைக்கேற்ப வேற்றுமை உருவு மாறும், தன்மை முன்னிலை படற்கைக்கேற்ப வேற்றுமை உருவு மாறும். இப்போ ராமசு அப்படின்னா அது ஒருமைக்கு, ராமரு அப்படின்னா பன்மைக்கு. நீங்க வேற்றுமை உருவுகளை பத்தி வடமொழியில் எழுதுகிற போது முதல் வேற்றுமைக்கு எத்தனை வேற்றுமை உறுப்புகள் இருக்கின்றன, இன்னொரு 7 வேற்றுமை உறுப்புகளை நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய பிரயோக விவேகம், இலக்கண கொத்து, வீர சொல்லியம் போன்ற வேற்றுமையை வடமொழியில் கூறுகிற நூல்களிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம் நண்பர்களே, தமிழ்ல இருக்கக்கூடிய வேற்றுமை தனித்தன்மை வாய்ந்தது. இது உயர்திணை அகிரணைக்கு ஏற்பவோ, ஒருமை பன்மைக்கு ஏற்பவோ, தன்மை முன்னிலை படற்கைக்கு ஏற்பவோ வெவ்வேறு உறுப்புகளை பெற்று வருவது இல்லை. அதனாலதான் இதை நான் முதிர்ந்த இலக்கணமும் சொன்னேன். விபக்தியோடு இதை நம்ம ஒப்பிட முடியாதுங்கிறதையும் சொன்னேன். ஏன்னா விபக்தியில இந்த நான் சொன்ன பிரதிமை, பிவிதை அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 4 8 விதமாகத்தான் பார்க்கிற பார்வை இருக்கிறது. தமிழ் அப்படி இல்லை நண்பர்களே. ஐயன பெயரிய வேற்றுமை கிளவி தொல்காப்பியம், ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி, அது என பெயரிய வேற்றுமை கிளவி, கண் என பெயரிய வேற்றுமை கிளவி என்று மிக நுட்பமாக வேறுபடுத்தி கூறுகிற ஒரு தன்மையை நாம் தொல்காப்பியத்தில் பார்க்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய தொல்காப்பிய இலக்கணத்தை இன்றைக்கு கிடைக்கிற வடமொழி இலக்கணமாகிய இந்த அஷ்டாத்தியாயோடு ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் தொல்காப்பியத்துடைய சிறப்பும் உயர்வும் நமக்கு புறப்படும் நண்பர்களே. அப்படி நாம் பார்க்கிற போது இந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இந்த வேற்றுமை கோட்பாடு என்பது தமிழுக்கு மட்டும் இருக்கிற தனித்தன்மை வாய்ந்த கோட்பாடு. இதை முழுமையாக அவர்களால் உள்வாங்க முடியவில்லை. அங்க ஒரு வேற்றுமை உருவை சொல்லி இந்த வேற்றுமை உருவு தோன்றாமல் இருக்கும் என்பார்கள். தமிழ் அப்படி இல்லை நண்பர்களே. நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பியத்தினுடைய வேற்றுமைய உருவடிப்படையில பார்க்கிறோம். மிக இன்றியமையாதது பொருண்மை அடிப்படையில் பார்ப்பது. இப்போ முதல் வேற்றுமையை பெயர் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இந்த பெயர் வேற்றுமையை பார்த்தீங்கன்னா அது அந்த பெயரினுடைய பொருளை தெளிவாக உணர்த்த வேண்டும். தொல்காப்பியர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிற போது ரொம்ப நுட்பமாக பேசுவதை கவனிக்கிறோம். அங்க பார்க்கிறோம், பெயர் தோன்று நிலை அப்படிப்பார். பெயர் தோன்று நிலை அப்படின்னா பெயர் அந்த கருத்தை தெளிவாக உணர்த்துதல் வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆமா, வெளிப்பட தோன்றல் அப்படிம்பார். வெளிப்பட தோன்றல்னா எப்பவுமே பொருள் தொடர்கள்ல ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு மயக்கமோ குழப்பமோ, இந்த சொல்லோ அந்த சொல்லோங்கிற குழப்பமோ ஒரு ஸ்டாண்டர்ட் டயலெக்ட் என்கிற பேச்சு வழக்கில் இருக்கக்கூடாது. இருந்தால் கருத்து பரிமாற்றத்துக்கு தடை வரும். தொல்காப்பியர் இந்த வேற்றுமையில அது நுட்பமாக வலியுறுத்துகிறார். இது உலக மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு இலக்கணம். இதுல நண்பர்களே, நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது, தொல்காப்பியர் ஒரு மிகச்சிறந்த மொழி நூலார், மிகச்சிறந்த மொழியியல் வல்லுனர். தமிழ் ஒரு பின்னொட்டு மொழி என்பதை நுட்பமாக அறிந்தவர். அவர் நுட்பமாக அறிந்த காரணத்தினாலதான் இந்த வேற்றுமையியல்ல சொல்லுகிற போதே
ரொம்ப நுட்பமாக பெயருக்கு ஈராதல் அப்படின்னு ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அது என்ன பெயருக்கு ஈராதல்? புத்தகம் பெயர் சொல், ஐ வேற்றுமை உருபு. புத்தகத்தை படித்தேன், அந்த ஐங்கிற வேற்றுமை உருபு ஈற்றில வருகிறது. வீடு பெயர் சொல், வீட்டுக்கு சென்றேன், அந்த கூங்கிற வேற்றுமை உருபு இறுதியில் வருகிறது. நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன் நண்பர்களே, வேற்றுமை என்றால் என்ன? மாணவர்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டும், மிக மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். வாட் இஸ் கேஸ் கிராமர் ஆர் வாட் இஸ் விபக்தி அப்படின்னு நம்ம நுட்பமா கவனிக்கிறப்போ ஒரு கருத்தை புரிந்து கொள்கிறோம் நண்பர்களே. பெயரினுடைய பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. அந்த பெயர் சொல் தெளிவாக பொருளை உணர்த்த வேண்டும், வெளிப்பட தோன்றுதல். அந்த பெயர் தோன்று நிலை தெளிவாக இருக்க வேண்டும். பெயருக்கு வீட்டில் வேற்றுமை உருவு வர வேண்டும். இந்த உருவு நிலை தெரியாமை, இப்ப நாம் சொல்லுகிற இந்த வேற்றுமைக்கான தொல்காப்பியருடைய வரையறை மிக நுட்பமாக நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த உருவு தெரியாமல் இருக்கிற போதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் டைலக்ட் தரப்படுத்த முடியல, தெளிவா இருக்கும். பேச்சு வழக்குல தெரியலாம், இப்ப எனக்கு கொடு, உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு எளிய தொடர் எடுத்திருக்கோமே. பேச்சு வழக்குல உனக்கு கொடுத்தேன், எனக்கு கொடு என வட்டார வழக்குகள் ரீஜனல் டைலக்ட் இருக்கும். அந்த கூக்கி என மாறும். திராவிட மொழி குடும்பத்துல அல்லது தமிழ் மொழி குடும்பத்துல, பிற மொழி குடும்பங்கள்ல, பிற மொழிகள்ல, இப்ப தெலுங்கு, மலையாளம் அல்லது பிராகுய் அல்லது ஓரவான், ராஜ்மஹால் போன்ற மொழிகள்ல இந்த கூக்கி என தெரியும். இந்த கூக்கி என தெரிவது என்பது இருக்கிறத இந்த தமிழ் வேற்றுமை உருவு. இந்த தமிழ் வேற்றுமை உருவு ஒரு ஒரு 10,000 ஆண்டு 5,000 ஆண்டு வரலாற்றுல வேறு ஒரு மொழிக்கு, கிளை மொழிக்கு அல்லது இங்கிருந்து பிறந்த மொழிக்கு சொல்லுகிற போது வேறு மாதிரி செல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த வேற்றுமை உருவு என்றால் என்ன மிக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே. நான் இவ்வளவு நேரமா உங்களுக்கு வேற்றுமை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற்றுமை உருவ பத்தி சொல்லல. வேற்றுமைனா பெயரினுடைய பொருளை வேறுபடுத்துவதுன்னு சொன்னேன். அது அந்த பெயர் எந்த பொருண்மையில் வருகிறது என்பதை குறிப்பிடும். இப்போ பானையை வணைந்தான்னு ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கோமே, வணைதல் அந்த பொருண்மை, அது ஒரு செயற்படும் பொருளும் பொருண்மை. இப்போ பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கதா வச்சுக்கோமே. நான் முன்னாடியே சொன்னேன், இது சிண்டாட்டிக்கல் தியரி, தொடரியல் கோட்பாடு. பாரி முல்லைக்கு தேரை கொடுத்தான். அந்த முல்லைக்குங்கிற கூங்கிற வேற்றுமை இருக்கு, அதுல இருக்கு. கொடுத்தான் இருக்கிற கொடைப்பொருண்மை அங்கே இருக்கிறது. அப்போ மாணவ நண்பர்களே, மாணவ உறவுகளை, இந்த வேற்றுமையை நாம் படிக்கிற போது அது என்ன பொருண்மையில் வந்திருக்கிறது, அதுல இருக்கிற கண்டென்ட் என்ன, அது என்ன கண்டென்ட்ல அந்த அந்த சென்டென்ஸ், அந்த தொடர் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் பொருள் வேற்றுமை அப்படிங்கிறோம். இந்த பொருள் வேற்றுமை தான் வேற்றுமைக்கு இன்றியமையாதது. உருவு இன்றியமையாதது இல்லை. மரத்துக்கு அருகில் நின்றான், மேசையின் மேலே இருக்கிறது, மேசைக்கு கீழே இருக்கிறது. அப்போ நண்பர்களே, நாம் அங்க பிரிபோசிஷன் சொல்றோம். அந்த பிரிபோசிஷன்ங்கிறது பெயர் சொல்ல மட்டும்தான் வரும். அதுதான் தொல்காப்பியர் இங்க சொல்ற. இந்த வேற்றுமை உருவு பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி அமைப்பது என்பது மட்டுமில்லை நண்பர்களே, பெயரை அந்த தெளிவாக தோன்ற வைப்பது. அதான் நான் சொன்னோம், பெயர் தோன்று நிலை வெளிப்பட தோன்றுதல். இந்த வேற்றுமை உருவுடைய வேலை அந்த கருத்தை வெளிப்படையாக தோன்ற வைக்க வேண்டும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நீங்க மொழியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஜான் கில் பீட்டர் அப்படின்னா, பீட்டர் ஜானை கொண்டானா ஜான் பீட்டரை கொண்டானான்னு தெரியாது. தொல்காப்பிய வேற்றுமை மயங்கி இல்ல, தடுமாறு தொழில் பெயர் அப்படிங்கிற ஒரு ஒரு தொடரை கொடுக்கும். புலிகொள் யானை அப்படின்னு அந்த தொடரை சொல்லும், உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க. அந்த தடுமாறு தொழில் பெயர்ல புலிகொள் யானைனா புலியை யானை கொண்டதா, யானையை புலி கொண்டதா என்கிற தடுமாறுகிற தன்மை இருக்கும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் பொருள் வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பதைத்தான் தொல்காப்பியர் இங்கே இந்த வெளிப்பட தோன்றல் அப்படிங்கிற இந்த இலக்கண வரைவியலில், ஒரு தொடர் கட்டமைப்பு பற்றிய கூறுகிற இலக்கணவியலில் நுட்பமாக பேசுவதை நாம் கவனிக்கிறோம். அப்ப நண்பர்களே, இது சம்ஸ்கிருதத்தை விபக்தி என அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னேன்.
ஆங்கிலத்துல அல்லது மொழியியல்ல கேஸ் கிராமர் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். உலக மொழிகள் எல்லாவற்றிலுமே நண்பர்களே இந்த கேஸ் கிராமர் என்கிற வேற்றுமை இலக்கணம் இருக்கிறது. அது இந்த பெயர் சொல்லை ஒட்டித்தான் அமைந்திருக்கிறது. அதனாலதான் தொல்காப்பியம் இந்த சொல்லதிகாரம் வேற்றுமையியல்ல பெயருக்கான விளக்கத்தை தருகிறார். ஆமா, இந்த பெயர் நிலை கிளவி காலம் தோற்றா, இதெல்லாம் பலமுறை பேசுகிற இடங்கள் எல்லாம் சொல்றது உண்டு. தொல்காப்பியர் யுனிவர்சல் கிராமரியன். உலகத்துல எல்லா மொழிகளிலும் பெயர் சொற்களில் காலம் தெரியாது. இந்த பெயர்நிலை கிளவி காலம் தோற்றா. ஒவ்வொரு தமிழனும் தொல்காப்பியனுடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற போது உயர்த்தி பிடிக்க வேண்டிய கோட்பாடு என்ன? உலகத்துல எந்த மொழியிலையும் பெயர் சொல்ல காலம் தெரியாது. வீடு, கடல், கப்பல், வானம், தீ, எதுவா இருந்தாலும் சரி, எந்த பெயர் சொல்லா இருந்தாலும் சரி, அது நியூமெரிக்கல் நவுனா இருந்தாலும் சரி, ப்ராப்பர் நவுனா இருந்தாலும் சரி, ப்ரோனவுனா இருந்தாலும் சரி, எனி நவுன், எந்த பெயர் சொல்லிலும் காலம் தெரியாது. அதே போல உலகத்துல எல்லா மொழிகளிலும் இந்த வினை சொற்கள் காலம் காட்டும் உருவை அல்லது விகுதியை பெற்றிருக்கும். டைம் சைன் வெறுபுல இணைந்து வரும். இதுதான் உலக மொழிகளுக்கான பொதுவான இலக்கணம். அதனாலதான் நாம் தொல்காப்பியரை உயர்த்தி பிடிக்கிறோம். உலக மொழிகளுக்கெல்லாம் இலக்கணம் எழுதிய முதல் மாந்தன் என நாம் அவரை குறிப்பிடுகிறோம். பேரறிஞன் என நாம் குறிப்பிடுகிறோம். இலக்கண பேரறிஞன் என நாம் தொல்காப்பியரை குறிப்பிடுவதற்கு அவர் தருகிற அந்த விளக்கம் இருக்கிறதே, பெயர்நிலை கிளவி காலம் தோற்றா என்கிற அந்த விளக்கம் இருக்கிறதே, அது இந்த வேற்றுமையியலில் இந்த 22 நூற்பாக்கள்ல ஒரு நூற்பாவாக இடம்பெற்றிருக்கிறது. என வேற்றுமையை விளக்க வேண்டுமானால் பெயர் என்றால் என்ன என்று விளக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அந்த தொழில்நிலை விட்டு ஒன்றலம் கிடையாது. தொழில்நிலை ஒட்டு என்கிற தொழிற்பெயரில் மட்டும் காலம் தெரியும் அப்படிங்கிற நம்ம தொல்காப்பியம் அறுவகை பெயர் சொற்களை சொல்லுத பிறகு பார்க்கிறோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர்ல மட்டும் காலம் தெரியும் என்பது தொல்காப்பியர் தருகிற விதிவிலக்கான செய்தி. அப்போ ஒரு நவுனு டெரிவேட்டட் ஃப்ரம் வெர்ப் உருவாக்கப்படுகிறது, அந்த சொல்லுல காலம் தெரியலாம். அது கூட அந்த வினைத்தன்மையினுடைய தாக்கத்தினால் அந்த பெயர் சொல்லில் காலம் தெரிகிறது. இதை நாம் நுட்பமாக இங்கே கவனிக்கிறோம் நண்பர்களே. நான் உங்களுக்கு இன்றைய பாடக்குறிப்புல இந்த கரஹா கொள்கை அப்படிங்கிற தொடரை எடுத்து போட்டிருக்கேன். அதாவது தமிழ்ல இந்த இலக்கண கொத்து அப்படிங்கிற பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த இலக்கணத்துல பாத்தீங்கன்னா அதுவும் சரி, வீரசூழியமும் சரி, அல்லது அங்க இருக்கிற இன்ன பிற இலக்கணங்களும் சரி, இந்த காரகாதியரி அப்படிங்கிற ஒண்ணு சொல்லும். அப்படின்னா என்னங்கய்யா? மொழியிலும் அதை பேசுவார்கள். இப்போ முருகன் புத்தகத்தை படிக்கிறான் அப்படின்னு ஒரு தொடர் பார்க்கிறோம். முருகன் புத்தகத்தை படிக்கிறான் அப்படிங்கிற அந்த தொடர்ல நண்பர்களை என்ன இடம் பெற்றிருக்கிறதுனா, முருகன் என்கிற எழுவாய் இருக்கிறது, புத்தகத்தை படிக்கிறான் அப்படிங்கிற அந்த தொடர் இருக்கிறது. அந்த புத்தகத்தை படிக்கிறான் அப்படிங்கிற அந்த தொடர்ல என்ன பேசப்பட்டிருக்கிறது? புத்தகத்தை படிக்கிறான், புத்தகம் பெயர் சொல், படிக்கிறான் வினைமுற்று. இந்த பெயர் சொல்லுக்கும் வினைமுற்றுக்குமான உறவு, அதான் பெயர் வினை உறவு. இந்த பெயர் வினை உறவை காரகா கொள்கை என்பார்கள். அது நிகழ்காலத்துல இருக்கும், இறந்த காலத்துல இருக்கும், தன்மை தொடர்ல இருக்கும், முன்னிலை தொடர்ல இருக்கும், படற்கை தொடர்ல இருக்கும். நான் புத்தகத்தை படிக்கிறேன், அவன் பேருந்தில் செல்கிறான், பேருந்து பெயர், செல்கிறான் வினை, இல்கிற வேற்றுமை உருவு இங்கே இருக்கிறது. இந்த பெயருக்கும் வினைக்குமான உருவில் என்னென்ன வேற்றுமை உருவு வரும்? அதாவது நண்பர்களே, தமிழை பொறுத்தவரை 6ஆம் வேற்றுமை உருவை தவிர எனது புத்தகம், எனது வீடு அப்படிங்கிறதுல பெயர் பெயர் உறவு, பெயர் வினை உறவு இல்லை. இப்ப காட்டின்கண் யானை 7ஆம் வேற்றுமை தொடர், அந்த 7ஆம் வேற்றுமை தொடர்ல பெயர் பெயர் உறவு, அங்க பெயர் வினை உறவு இல்லை. இப்போ என்கிற ஒரு வேற்றுமை உறவு இருக்கிறது. ஆமா, திருச்சிக்கு வடக்கு சென்னைன்னு ஒரு தொடர் இருக்கு. இந்த திருச்சிக்கு வடக்கு சென்னை அப்படிங்கிற தொடர்லையும் எல்லை பொருள் வருகிற போது அங்க வினை சொல் வரல. அப்போ எல்லை பொருண்மையில, இடப்பொருண்மையில
உடைமை பொருண்மையில இந்த 6ஆம் வேற்றுமை உறுப்பு இருக்கிறத நண்பர்களே, மாணவர்கள் இந்த வேற்றுமை இலக்கணம் படிக்கிறப்போ இந்த வேற்றுமை உறுப்புகளையும் மனசுல படிச்சுக்கணும். நம்ம சின்ன வகுப்புல படிச்சிருக்கோம். ஐ, ஆல், கு, இன், அதுகன், வெளியே அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுல ஐ, ஒடு, ஆளுக்கு பதிலாக தொல்காப்பியத்துல ஒடுங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்கும். ஆண்கிற வேற்றுமை உறுப்பு வேற்றுமை மயங்கல்ல தொல்காப்பியர் பேசுவார். ஆள்கிற வேற்றுமை உறுப்பு பிற்காலத்துல மொழியில ஏற்பட்ட வளர்ச்சி. தொல்காப்பியர் காலத்திலேயோ சங்க இலக்கியத்திலேயோ இந்த ஆளுங்கிற வேற்றுமை உருவ அரிதினும் அரிதாக எங்கேயாவது பார்க்கலாமே தவிர, ஒடுங்கிற வேற்றுமை உறுப்பு தான் கருவி பொருண்மையிலையும் வரும், கருத்தா அல்லது வினை முதல் பொருண்மை அப்படிங்கிறதுலையும் வரும். அப்ப இந்த வினை முதல் பொருண்மைனா என்ன? ஒண்ணு இல்ல, முருகனால் வேலை கிடைத்தது, கந்தனால் வேலை கிடைத்தது அப்படின்னா அந்த ஆள்ங்கிறது அந்த வினை முதல், அந்த முருகன்கிற வினை முதல்ங்கிற பெயர் அதுல சேர்ந்து இது வருகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப நண்பர்களே, நாம இந்த வகுப்புல தமிழில் வேற்றுமையினுடைய தனித்தன்மை அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். என்ன தனித்தன்மைன்னு சொன்னோம்? தமிழ் வேற்றுமையினுடைய தனித்தன்மை என்ன? ஒருமை பன்மைக்கு ஏற்ப வெவ்வேறு உறுப்புகள் வருவதில்லை, ஒரே வேற்றுமை உறுப்புதான். தன்மை முன்னிலை படைக்கிறதுக்கு ஏற்ப வேற வேற்றுமை உறுப்புகள் வருவதில்லை, ஒரே அதுதான் முதிர்ந்த நிலை அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இந்த காரகா கொள்கையை பற்றி பாக்குறப்போ உங்களுக்கு நான் ஒரு தொடர் சொல்றேன்னு சொன்னேன். அந்த குறிப்புல கொடுத்திருக்கேன். நாராயணன்பு 1000 கரத்தால் கொய்து ஓர் அரணுக்கே கொடுத்து சக்கர சிறுமையின் நீங்கி நச்சுவை பார்கடல் கண்ணே பள்ளி கொண்டான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. இந்த தொடர்ல என்ன இருக்குன்னா, தமிழ்ல தாமரைப்பூ அப்படிங்கிறத பிற்காலத்துல இந்த மத கோட்பாடுகள் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல 18ஆம் நூற்றாண்டுல அத நாராயணன்பூன்னு சொல்றான். 1000 அப்படிங்கிறப்ப அந்த ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டிருக்கு. கரத்தால் அப்படிங்கிறப்ப கருவி பொருள் கரத்தால், கொய்து கொய்துங்கிறப்ப அந்த கரத்தால் கொய்து பெயர் சொல்லுக்கு வினை சொல்லுக்குமான உறவு இருக்குது. ஓர் அரணுக்கு, அரண்னா இறைவனுக்கு, ஆமா, கொடுத்து அரணுக்கும் கொடுத்துக்கும் பெயருக்கும் வினைக்குமான உறவு இருக்கு. சக்கர சிறுமையின் நீங்கி, நீங்குதல் வினை. அப்போ ஒரு மனிதனுடைய அந்த இறைவனுக்கு வழிபாடு செலுத்துறதுனால சிறுமை நீங்குகிறதுங்கிறார் ஆசிரியர். பால்கடல்களே பள்ளி கொண்டார், திருமால் பால்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். இது நண்பர்கள இந்த பிரயோக விவேகம், இலக்கண கொத்து என்பன போன்ற பிற்கால சைவ வைணவ சமய சான்றோர்களால் எழுதப்பட்ட இலக்கணங்கள்ல இடம்பெற்றிருக்கிற காரகா கொள்கை. நான் இந்த பரம்பரை மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொல்காப்பியம், தமிழ் வழி சிந்தனையில் தமிழ் ஸ்கூல் ஆஃப் தாட், நன்னூல் தமிழ் ஸ்கூல் ஆஃப் தாட், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம், இந்த தமிழ் வழி சிந்தனை பள்ளியில் எழுதப்பெற்றவை. வீரசொலியம், பிரயோக விவேகம், இலக்கண கொத்து, இவை வேற்றுமொழி சிந்தனை பள்ளி. அந்த மொழியில இருப்பவங்களுக்கு இலக்கணத்தை சொல்றதுக்காக எழுதப்பட்ட அந்த இலக்கணத்தை அடியொற்றி எழுதப்பட்ட இலக்கண நூல்கள். அதனால இந்த காரகா கொள்கையை இங்க பேசுறாங்க. இன்னும் நீங்க சொல்ல போனா வேற்றுமையியல் அல்லது வேற்றுமை படலாம், காரகா படலாம், உபகாரகா படலாம், இப்படி 2 படலம் தான் இருக்கும் இந்த நூல்கள்ல. ஏன்னா இந்த 2 மட்டும்தான் அந்த வடமொழியில பேசப்படுகிற வேற்றுமை தொடர்பான இலக்கணம். தமிழ் அப்படி இல்லை நண்பர்களே. அதனால்தான் நான் சொன்னேன் தமிழனுடைய வேற்றுமை தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னேன். விழி வேற்றுமைக்கு மட்டுமே ஒரு தனி இயல் விழிமரபுன்னு இருக்கு. அதுவும் நீங்க அந்த நூற்பாக்களை கொஞ்சம் நுட்பமாக கவனிப்பீர்களே, ஆனால் வேற்றுமையை 7ன்னு சொல்லிட்டு விழிங்கிற வேற்றுமையோட 8ன்னு சொல்லிட்டு வேற்றுமை உருபுகள் 6ன்னு சொல்லி, அப்போ வேற்றுமை உருபுப்பட்டு வந்து வருது 6, முன்னோர்கள் சொன்னது 7, விழியோட சேர்த்து நான் சொல்றது 8. அப்ப தொல்காப்பிய நண்பர்கள முன்னோர்களுடைய கருத்தை சொல்வது மட்டுமில்ல, தமிழ்ல இருக்கிற தனித்தன்மையான இலக்கணத்தையும் எடுத்து கூறுகிறார். அந்த விழி வேற்றுமை இருக்கிறதே, 8வது வேற்றுமை வகேட்டிவ் கேஸ் இருக்கிறதே, அதுல ஏற்படுகிற மாற்றங்களை தனியா 40 நூற்பாக்கள் மேல பேசுறாங்க. அது தனியா பேச வேண்டியது. இப்ப தம்பின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோமே, தூரத்துல நிக்கிறவர் கூப்பிடுறோம், தம்பின்னு கூப்பிடுறோம். ஒரு விழித்தொடரில் இகரம் ஈகாரமாக நீண்டு வெளி வேற்றுமை வரும் அப்படிம்ப. ஒரு நண்பனுக்கு கடிதம் எழுதுறான், அன்புள்ள நண்பர், தோழ அப்படின்னு எழுதுறான். அப்ப தோழங்கிறது அந்த இறுதி இன் போயிடுது. இது இறுதி இன் நீங்கி தோழ என
அண்மை விழியில் வரும்னு எழுதுவார். அப்போ தொல்காப்பியர் ஒரு தொடரை கவனிக்கிறார். பக்கத்துல இருப்பது போல நினைத்து கொண்டு பேசுகிற போது இறுதியில் இருக்கிற இன் நீக்கப்பட்டு அன்புள்ள தோழ என வரும். தூரத்திற்கு கூப்பிடுறது தோடா வருக அப்படின்னு அந்த இன் போய் லகரம் அகரம் ஆகாரமா நீளும். இதுக்கெல்லாம் தனித்தனி விதி சொல்லுவார். ஈறு கெடுதல், ஈற்று அயல் நீளல் அப்படிப்பார். தோழன் ஒரு ஒளிநூல் வல்லுநன், ஒரு லிங்குஸ்ட் என்ன மாதிரி ஒளியின் மாற்றம் நடைபெறுகிறது என்பதை கவனித்து அதை ஆவணப்படுத்தி அதை நூலாக்கி தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மொழி கோட்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று 5320 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கருத்தியலை முன்வைக்கிற போது அந்த கருத்து கோட்பாட்டை, அந்த வேற்றுமை கோட்பாட்டை உலக மொழியியல் வல்லுநர்களெல்லாம் வியந்து பார்க்கிற போது, தமிழ் சொல்லுவா இருக்கட்டும், ஆந்திரனோவா இருக்கட்டும், எல்லா மொழியியல் வல்லுநர்களும் இந்த கோட்பாடுகளை வியந்து நோக்கி இப்படியெல்லாம் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய வேற்றுமை தன்மைகளை தொல்காப்பியம் நுட்பமாக வரையறுத்து பேசுகிறதே அப்படின்னு சொல்றப்பதான் நாம இந்த தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த வேற்றுமை கோட்பாட்டினுடைய தனித்தன்மையை நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சான்ஸ்கிரிட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறப்பதான் நம்முடைய பெருமை தெரியும். பாணினியத்துல அப்படிலாம் இல்ல, தமிழ் தொல்காப்பியத்தில் இப்படி இருக்கிறது. இது தமிழ் தொல்காப்பியத்தினுடைய தனித்தன்மை. இந்த தனித்தன்மையைத்தான் நண்பர்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நான் இந்த தொல்காப்பிய வகுப்புகள் நடத்துகிற போது தமிழினுடைய தனிச்சிறப்புகளை, அது திணை கோட்பாடா இருந்தாலும் சரி, பால் கோட்பாடாக இருந்தாலும் சரி, குறிஞ்சி முல்லை மருதம் என்கிற அந்த நில வரையறையாக இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கணத்தில் மட்டும் இருக்கிற தனித்தன்மை வாய்ந்த கோட்பாடுகளை தான் தொல்காப்பியர் இந்த சமூகத்துக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த அடியாளத்தை கவனிக்கிறோம். அதனாலதான் இந்த சொல்லதிகாரம் பட்டய படிப்புல நான் மாணவர்களுக்கு ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்க தேர்வுக்கு படிக்கிற போதோ அல்லது இந்த மாதிரி வகுப்புல கேட்கிற போதோ ஒரு பெரிய புரிதல் உங்களுக்கு வராது. நான் உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்துறேன். வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு அப்படின்னு 3 இயலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். இந்த வேற்றுமை மயங்கியல்ல நிறைய பொருண்மை கோட்பாடுகள், செமண்டிக்ஸ் தியரிஸ் இருக்கின்றன. இந்த வேற்றுமையியல்ல எல்லாமே தொடரியல் கோட்பாடுகள், கொஞ்சம் உருபன் வரையறைகள். இப்போ உருபன் வரையறைனா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேற்றுமை உருபு ஒரு உருபன். இந்த வேற்றுமை உருபு நம்ம தமிழ்ல இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இடைச்சொல்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு தனிப்பொருண்மை இருக்காது இடைச்சொலுக்கு. இப்போ ஐ, ஆல், கு இதுக்கெல்லாம் வந்து தனி பொருள் கிடையாது. ஐங்கிற அந்த எழுத்துக்கு அல்லது அந்த உருபனுக்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு, அது வேற்றுமை உருவுல இல்ல. தலைமைன்னு ஒரு பொருள் இருக்கு, அது வேற்றுமை உருவுல இல்ல. ஐயன் அப்படிங்கிறப்ப அந்த ஐக்கு தலைமை பண்புங்கிற பொருள் இருக்கு. ஏன்னா ஐன்னா தலைமைன்னு அர்த்தம். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி, கண்டனை கேட்டனை, அந்த ஐ வேறு. நீங்க ஐங்கிற ஒற்றை எழுத்து, ஐங்கிற ஒற்றை ஒலியன், அது ஒரு டிப்தன், அது ஒரு கூட்டொலியன். அந்த கூட்டொலியனை பொறுத்தவரை இரண்டாம் வேற்றுமை உருவாக இருக்கிறது, முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதியாக இருக்கிறது, பண்பு பெயராக இருக்கிறது, உறவு பெயராக இருக்கிறது. நாங்க பலமுறை மாணவர்களுக்கு பேசுகிற போதெல்லாம் இந்த மாதிரி தமிழ்ல தான் ஒரு உருபன், ஒரு மார்பிம், அந்த ஒரு மார்பிம் ஒரே வடிவம், ஒரே உச்சரிப்பு, ஐங்கிற ஒரு வடிவம், ஐங்கிற ஒரு உச்சரிப்பு, எத்தனை லெக்சீன், எத்தனை அகராதி தெரிவு சொல்லாக இருக்கிறது. ஒரு அகராதியில பதிவு போடுகிற போது ஐயின்னு போட்டு 1ன்னு போட்டு பண்பு பெயர், ஐயின்னு போட்டு 2ன்னு போட்டு முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி, ஐயின்னு போட்டு 3ன்னு போட்டு உறவு பெயர், இப்படி வரிசையா 10 பதிவுகளை இடக்கூடிய அளவுக்கு இந்த ஒற்றை எழுத்துக்கு ஆற்றல் வாய்ந்த வலிமை வாய்ந்த கருத்து திணிப்பு, இதெல்லாம்
சில ஆண்டுகள் இருக்கிற மொழியில வராது. நான் கொஞ்சம் முன்னால சொன்னேன், 1920க்கு முன்னால இந்திக்கு இலக்கணமே இல்லைன்னு சொன்னேன். இந்தியாவில் இருக்கிற பிற மொழிகளுக்கு ஒரு 300 500க்கு மேல, அதுவும் தமிழ்ல இருக்கக்கூடிய அளவுக்கு செறிவான கோட்பாட்டு ரீதியான இலக்கணங்கள் எதுவும் எந்த உலக மொழிகள்லையும் இல்லை. நாம் நுட்பமாக கவனிக்கணும். அஷ்டாத்தியாயில சில கோட்பாடுகள் பேசப்படுகின்றன, வேறு சில இலக்கண நூல்கள்ல வேறு சில கருத்துக்கள் பேசப்படுகின்றன. இங்க மொழியில பேசப்படுவதை போல இது உருபன் நிலை, இது தொடரியல் நிலை, நாம் அங்க அதை பார்க்க முடியல நண்பர்களே. சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு வந்துருவோம். முதல் வேற்றுமைக்கு வந்துருவோம். முதல் வேற்றுமைக்கு பேரே பெயர் வேற்றுமை. அதுல பெயர்த்தன்மை நிலை பெற்றிருக்கும். ஒரு சான்று சொல்றேனே, ரகுநாதன் பேசுகிறான். ரகுநாதன் ஒரு பெயர் சொல். அத தமிழ்ல எழுவாய்ங்கிறோம். வாய்னா முன்னால இருக்கிற சொல்லுன்னு அர்த்தம், தொடக்கத்தில் இருக்கிற வார்த்தைன்னு அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த எழுவாயில் வருகிற பெயர் சொல் தான் அங்க முக்கியம். படிக்கிறான், தூங்குகிறான், எழுதுகிறான், செய்கிறான், ஏதோ ஒரு வினைமுற்றம் கொண்டு அது முடியும். வினைமுற்றம் மட்டும் கொண்டு முடியாதது, வினா பெயரை கொண்டு முடியும். ரகுநாதன் யார்? ரகுநாதன் எங்கே? ரகுநாதன் செல்க, ரகுநாதன் கவனிக்க. வியங்கோல் வினைமுற்றம் கொண்டு முடியும், தெருநிலை வினைமுற்றம் கொண்டு முடியும், குறிப்பு வினைமுற்றம் கொண்டு முடியும், வினா பெயரை கொண்டு முடியும். குறிப்பு வினைமுற்றம் ரகுநாதன் நல்லவன் அப்படிங்கிறப்போ அது ஒரு குறிப்பு வினைமுற்றம் கொண்டு முடியும். அப்ப நண்பர்கள, ஒரு பெயர் சொல், அது எந்த பெயர் சொல்லா இருந்தாலும் சரி, இப்போ முருகன்கிற ஒரு பெயர் சொல், அது எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லவன், யார், வந்தான், இப்படி ஒரு பெயர் என்னென்ன பயனிலையை கொண்டு முடிகிறது என்பதை இந்த தலை சிறந்த மொழியியலாளர்களாகிய தொல்காப்பியர் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு இங்க சொல்றதை கவனிக்கிறோம் பாருங்க. வியந்து போவேன். ஆன்மாவை தமிழ் சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, தமிழ்ல ஆண்னா பசுன்னு அர்த்தம்டான்னு சொல்லிட்டு, மானா விலங்குடான்னு சொல்லிட்டு, பசு என்கிற விலங்குன்னு அதுக்கு அர்த்தம்டான்னு சொல்லிட்டு, சித்தாந்த சைவத்துல ஆன்மாவை பசுவாக உருவகம் செய்வார்கள். தம்பி, இங்க இருக்கக்கூடிய பசுவாகிய விலங்கு தாண்டா ஆன்மாங்கிறதாண்டா, அங்க பசுன்னு போட்டு தூய தமிழ் சொல்றா அப்படிப்பார். நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் அது தமிழ் இல்லைன்னு. இங்க பல நேரங்கள்ல மேலோட்டமான ஆய்வுகள் இவற்றை நமக்கு இப்ப உள்ளது அப்படின்னா, ஒரு பொருளினுடைய எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருளினுடைய இருத்தல் தன்மை. ஆமா இருக்கு, ஓடி போகல, காணா போயிடல, உள்ளது, பொருண்மை இருக்கு. அப்புறம் செல்க வியங்கோள் போ அப்படிங்கிறப்ப அந்த வியங்கோள் பொருண்மை. கிடந்தது வினைநிலை, சுற்றி சுற்றி வந்தது, பசு கத்தியது, வினைநிலை. அந்த அந்த தொல்காப்பிய கலைச்சரித்தினுடைய தனித்தன்மை நண்பர்கள, அந்த கலைச்சொல்லைய வினை நிலை பெற்றிருக்கிற தன்மை அப்படிம்பார். பெயர் நிலை கிளவியும்பார், நம்ம கடந்த வகுப்புல சொன்னோம். அப்ப இந்த வினை நிலை தன்மை, பெயர் நிலை, பெயர் சொல்லு சொல்ல மாட்டாரு, வினை சொல்லு சொல்ல மாட்டாரு, அந்த வினை நிலை பெற்றிருக்கிற, அதனால்தான் வினை நிலை அப்படிங்கிறார் இத. அப்புறம் யாது வினா, கரிது பண்பு பெயர், பண்பு கொள்ளுதல், இல்லை வினை குறிப்பு. அப்போ இந்த ஒரு மொழியில முதல் வேற்றுமையாகிய பெயர் வேற்றுமையில எழுவாய் பயனிலை எந்த பயனிலையை கொண்டெல்லாம் வருதுன்னு நடைமுறையில பார்த்துட்டாதான் ஒரு மொழியலாளன் அந்த அந்த கலெக்டிவ் ஆஃப் த கிராமட்டிக்கல் தியரிஸ் என்னென்ன இலக்கணத்தோடு அது வரும் அப்படிங்கிறத தேடி பார்க்கிறான். தேடி பார்த்துட்டு அதை ஒரு கிளாசிபிகேஷன், ஒரு வகைப்படுத்துறான். வகைப்படுத்திட்டு ஆமா பயனிலையில வினா பெயர் இருக்கு, பயனிலையில வினைநிலை இருக்கு, பயனிலையில குறிப்பு வினை இருக்கு, பயனிலையில பொருண்மை நிலை இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிற போதுதான் நண்பர்களே தொல்காப்பியம் ஒரு தலை சிறந்த விளக்கமுறை இலக்கணம். இது மிகச்சிறந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமர். நாம இந்த தொல்காப்பியத்தை பேசுறப்போ தொடக்கத்திலிருந்து இந்த கருத்தியலை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். தொல்காப்பியம் எதையும் விளக்கமாக பேசும்.
நன்னூல் இவ்வளவு விளக்கமாக பேசாது. இன்னும் பிற நூல்கள் சான்றுகளை தந்துவிட்டு போவார்கள். நீங்க வீரசூழியத்துல மற்றதெல்லாம் எடுத்துக்காட்டெல்லாம் கொடுப்பான், தொல்காப்பியம் எடுத்துக்காட்டெல்லாம் கொடுக்காது. கொடுக்கும் சில இடங்கள்ல சில இன்றியமையாத சான்றுகள் மட்டும் கொடுத்து போற தன்மையை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த தொல்காப்பிய வேற்றுமை கோட்பாடுல இன்னொரு 2-3 மணி நேரம் பேச வேண்டியது இருக்கு. வேற்றுமை மயங்கியல் கோட்பாடு தனி, விழிமரபு கோட்பாடு தனி, பொருண்மை கோட்பாடு தனி, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய உருவு கோட்பாடு தனி, தொல்காப்பிய வேற்றுமை கட்டமைப்பு தனி, வேற்றுமையை தொடரியல் பார்வையில பார்ப்பது இன்னொரு பார்வை. அதுல இருக்கக்கூடிய உருவன் பார்வையை நான் உங்களுக்கு தொடங்கினேன். வேற்றுமை உருவுகள், இடைச்சொற்கள், எம்டி மார்பிம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்ப அந்த ஐ, ஆல், கு, இன், அது, கண் இவெல்லாமே எம்டி மார்பிம்ஸ், வெற்றுருவன்கள். சார் கண் அப்படின்னா ஐயின்னு மீனிங் இருக்கே, அது நவுனு, அது வேற்றுமை உருவு இல்ல சார். அது எனது புத்தகம், எனது வீடு, அதுங்கிறது ஒரு பெயர். அது பெயர் பதிலியாக இருக்க புரோனவுனா இருக்கே சார் அப்படின்னா, இந்த இடத்துல அது புரோனவுன் கிடையாது, இந்த இடத்துல இது கேஸ் சைன். அப்போ ஒரு எழுத்து அல்லது ஒரு அசை அல்லது ஒரு சொல், அது ஒரு சொல்லுருபு. கண் ஒரு சொல்லுருபு. அது எழுத்துருபா, அசை உருபா, சொல்லுருபா, நுட்பமா நம்ம கவனிக்கணும். ஐங்கிறது எழுத்து உருபு, வீட்டுக்கு சென்றான் பூங்கிறது எழுத்து உருபு, வீட்டில் இருந்தேன் இல்லுங்கிறது அசை உருபு, சிலம்பியது. That is not a single letter. இப்போ அது கண் என்பதெல்லாம் ஒரு சொல் போல தெரிகிறது. ஆமா, இப்ப கூலியின் பொருட்டு செய்த வேலை, கூலின் பொருட்டு செய்த வேலை, நீங்க அந்த அந்த தொடரியல் பார்வையில பாத்தீங்கன்னா அந்த பொருட்டு அப்படிங்கிறது ஒரு சொல்லுருபு. அந்த கூலிக்காக, கூழுக்காக, கூலின் பொருட்டு செய்த வேலை, இது இந்த பொருட்டு பொருண்மையிலே வருகிறது. பொருட்டு என்பது ஒரு சொல்லுருபு. ஒண்ணு இல்ல, நான் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு சென்றேன். வீட்டின் சென்றேன்ங்கிறது சங்ககால தமிழ். வீட்டின் நீங்கினான் அப்படிங்கிறது பழைய தமிழ். இப்ப அப்படி இல்ல, 20ஆம் நூற்றாண்டு தமிழ். வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்றேன் அப்படின்னா அந்த இருந்துன்னு ஒரு சொல்லுருபு. இது கான்டெம்பரரி கிராமர். நீங்க பொற்கோ கான்டெம்பரரி கிராமரை பற்றி நிறைய எழுதியிருக்க. 20ஆம் நூற்றாண்டு இலக்கணம், 20ஆம் நூற்றாண்டு தொடர் இலக்கணம், 20ஆம் நூற்றாண்டு உருவன் இலக்கணம். எப்போதுமே நண்பர்களே, இந்த 20ஆம் நூற்றாண்டு இலக்கணத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் கிளாசிக்கல் பீரியட் கிராமருக்கும் போகணும். அப்பதான் நமக்கு அது புரியும். ஒருவேளை தமிழ் உயிர் வாழுகிற மொழியாக இருக்கிற காரணத்தினால் அந்த காலத்துல இருந்த இலக்கணம் இங்க இப்போ ஹீப்ரு நீங்க படிச்சீங்கன்னா, ஹீப்ரு மொழியில நீங்க பைபிளிக்கல் ஹீப்ருவா கான்டெம்பரரி ஹீப்ருவான்னு கேட்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பைபிளிக்கல் ஹீப்ரு வேற, கான்டெம்பரரி ஹீப்ரு வேற. இப்ப நாம் வாழ்கிற காலத்துல ஒரு தொடரை பேசுகிற போது அந்த தொடர்ல இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள், சொல்லு உறுப்புகள் 25-30க்கு மேல இருக்கு. நீங்க இலங்கையில் ஒரு பெரிய அறிஞர் இருக்காரு நுகுமான், அவர் அடிப்படை தமிழ் இலக்கணம்னு ஒரு புத்தகம் எழுதுவாரு. அதுல வேற்றுமை 30 பாரு. அந்த 30 வேற்றுமையை அழகா விளக்கம் தருவார். அதனால இந்த கான்டெம்பரரி கிராமர் தனி. தொல்காப்பியத்தில் உரையாசிரியர்கள் காலந்தோறும் புதிய புதிய இலக்கண கூறுகளை சேர்த்து பேசுவாங்க, அது தனி. நாம் இந்த தொல்காப்பியம் வேற்றுமையில பார்க்கிற போது முதல் வேற்றுமைக்கு உருவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தொடக்க பள்ளியில படிச்ச விஷயம். எழுவாயும் பயனிலையும் இருக்கும், அங்க செயல்படுபொருளே இருக்காது. முருகன் வந்தான், வள்ளி வந்தால், மயில் வந்தது, விளக்கு எரிகிறது, பேருந்து செல்லுகிறது, எல்லாமே முதல் வேற்றுமை தொடர்கள். இந்த முதல் வேற்றுமை தொடர்ல பெயரும் வினையும் மட்டும் இருக்கும். ஆமா, அந்த பெயரும் இருக்கலாம். முருகன் யார் அப்படின்னு இருக்கலாம். இந்த முருகன் யாருங்கிறது பெயர் பெயர் உறவு. முருகன் செல்கிறான்ங்கிறப்ப பெயர் வினை உறவு. அதுதான் காரகாத்தியரி அப்படின்னு வடமொழியில சொல்றாங்க. தமிழ்ல காரகாத்தியரி இல்ல. நான் ஏன் இதை இணைத்து சொல்லுகிறேன்னா, நாளைக்கு நீங்க மொழியியல்ல வேற்றுமொழி ஒரு மொழியை படிக்கிறப்போ நீங்க எப்பவுமே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ், சிண்டாக்டிக்கல் தியரி ஆஃப் தமிழ் படிச்சுக்கிட்டீங்கன்னா மேநாட்டு மொழிகள் பல மொழிகளை படிக்கிறதுக்கு எளிதா இருக்கும். அவங்க எப்பவுமே இந்த மொழியியல் வார்த்தைகளை வச்சு எளிதா விளக்கி சொல்லுவாங்க. இதெல்லாம் சிண்டாக்டிக்கல் தியரிஸ், இதெல்லாம் மார்பாலஜிக்கல் தியரிஸ், இதெல்லாம் செமாண்டிக்ஸ் தியரிஸ், இதெல்லாம் ஃபோனடிக்ஸ் தியரிஸ், இதெல்லாம் ஃபோனிமிக்ஸ் தியரிஸ் அப்படின்னு எளிமையா விளக்குவாங்க. நான் அதனாலதான் எப்பவுமே தொல்காப்பியத்தை மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ
வேணும்னே தான் இந்த மொழியியல் கலைச்சொற்குள்ள சொல்லுவேன். சொல்றதுடைய நோக்கம், நாம் பிற மொழிகளை படிப்பதற்கு இந்த கோட்பாடுகள் எளிமையா நமக்கு புரியும், கற்றுக்கொள்வதற்கு இது வாய்ப்பா அமையும் அப்படின்னு நம்ம இதை நுட்பமா கவனிக்கிறோம். அப்ப நண்பர்களே, நாம இந்த வேற்றுமையியல் அப்படில அடுத்த கட்டத்துக்கு போறோம். இரண்டாவது வேற்றுமை, செய்யப்படும் பொருள் வேற்றுமை. இப்போ குயவன் பானையை வணைந்தான், குயவன் எழுவாய், பானையை செய்யப்படும் பொருள். ஆமா, வணைந்தான் பயனிலை. பயனிலைன்னா ஒண்ணும் இல்ல, வெறுப்பு தான் பயனிலை. அங்க இங்கிலீஷ்ல வெறுப்பு, லிங்குஸ்டிக்ஸ்ல வெறுப்புன்னு ஏதோ சொல்லுவாங்களோ அதை நாம இங்க பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். அங்க எதை ஆப்ஜெக்டிவ்ங்கிறாங்களோ அதை தான் நம்ம இங்க செய்யப்படும் பொருள்ங்கிறோம். அவங்க எதை சப்ஜெக்ட்ங்கிறாங்களோ அதை தான் நம்ம இங்க எழுவாய்ங்கிறோம். ஆமா, இப்போ குயவன் பானையை வணைந்தான் இருக்கலாம், உடைத்தான் இருக்கலாம். உடைத்தான் இருந்தா அது உடைத்தல் பொருண்மை. 28 பொருண்மையில வரும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். சொல்லிட்டு 28 மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு பொருண்மைலாம் அது வரலாம். நாம் ஒன்று நுட்பமாக கவனிக்கிறோம். தமிழ்ல 12,000 வினைவேர்கள் இருக்கிறதா படிக்கிறோம். அப்ப அந்த 12,000 வினைவேர்களை கொண்டு வினைமுற்ற உருவாக்கி, அப்புறம் அது 5 திணைக்கு ஏற்ப, 2 திணைக்கு ஏற்ப, 3 பாலுக்கு ஏற்ப, 5 பாலுக்கு ஏற்ப, 3 இடத்துக்கு ஏற்ப, அதை புதுசா அந்த வினை அதோட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போ முடியல, அது நிறைய போயிட்டு ஜெனரேட்டிவ் தியரி அப்படிம்பாங்க அதை. ஆமா, பழுக்க தொடரியல், ஜெனரேட்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அது நீங்க ஒரு தொடரை வச்சா அதே மாதிரி அதை சேர்த்து பார்த்து உருவாக்கிட்டு போற, அது தனி மொழியியல் கோட்பாடு. சிண்டாட்டிக்கல் தியரியில, தொடரியல் கோட்பாடுல அதை பொருத்தி பார்க்கறதுங்கிறது தனி. தொல்காப்பியர் அதை செஞ்சிருக்காரு, ஜெனரேட் பண்ணி பார்த்துருக்காரு. அதனாலதான் 28 வினைச்சொற்களை கொண்டாதான் அங்க போடுறாரு. சொல்லிட்டு இது காப்பு பொருள், இது ஒப்பு பொருள், இது உடைத்தல் பொருள், இது வருதல் பொருள், இது செல்லுதல் பொருள் அப்படின்னு இந்த வினையை எல்லாம் பொருத்தி பார்த்துட்டு ஒரு 28 தொல்காப்பியம் வரையறை செய்யறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ நண்பர்களே, இந்த தொல்காப்பிய வேற்றுமையை படிக்கிறப்போ முதல் வேற்றுமை பெயர் வேற்றுமை, இரண்டாவது வேற்றுமை செய்யப்படும் பொருள் வேற்றுமை. பெயர் வேற்றுமையில பல பயனிலைகள் வரும். அதுல வியங்கோடு வினைமுற்று, வினா பெயர், சுட்டு பெயர், அதெல்லாம் தனி. பொருள்நிலை உரைத்தல் அதுதான் இன்றியமையாதது. தொல்காப்பியர் கவனப்படுத்துகிறார். தொல்காப்பியர் தன்னுடைய மாணவனுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிற தமிழின் மொழி நிலையை விளக்குவதற்காக சொல்லுகிற கட்டமைப்பு இது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இரண்டாவது வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லிட்டு ஐயங்கிற செயற்படும் பொருள் வேற்றுமையை பேசணும். இந்த இரண்டாவது வேற்றுமை உருவு பெயருக்கும் வினைக்குமான உறவு தான். அங்க பெயருக்குமான உறவு ரொம்ப அரிதினும் அரிதா இருக்கும். தமிழை பொறுத்தவரை பெயருக்குமான உருவு இருக்கிற தொடர்கள் உண்டு ஆங்காங்கே. சரி, அடுத்த கட்டமா போடுவோம். இப்போ இந்த வேற்றுமை உருவு வெளிப்பட்டு இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப தண்ணீர் குடம், எண்ணெய் குடம் அப்படின்னு ஒரு தொடர் இருந்துச்சுன்னா தண்ணீரை உடைய குடம். உடையங்கிற வெறுப்பு அங்க மறைஞ்சிருக்கும். ஆமா, ஐங்கிற வேற்றுமை உருவு அங்க மறைஞ்சிருக்கும். அதனாலதான் தண்ணீர் குடத்தை நம்ம என்ன சொல்றோம், இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்கு தொகைன்னு சொல்றோம். வேற்றுமை எல்லாம் கடைசி நூறுபா இந்த வேற்றுமை தொகையை பத்தி பேசும். ஆமா, கல்லை உடைய குடம், கல் குடம், நிறைய ஆசிரியர்கள் சான்று தருவாங்க. ஆமா, அப்ப நம்ம பாக்குறப்போ அந்த வேற்றுமை உருவு மறைந்து வருகிற போது அது தொகைநிலை தொடர் என சொல்லப்படுகிறது. இப்ப தண்ணீர் குடித்தேன்னு ஒரு தொடர் இருக்கு. தண்ணீரை குடித்தேன், தண்ணீரை குடித்தேன் அப்படிங்கிறது வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருகிற ஒரு தொடர். அதை விரி வேற்றுமைன்னு நன்னூல் சொல்லுவோம். அதுதான் இங்க ஆசிரியர் சொல்லுகிற போது வெளிப்பட தோன்றுதல் அப்படிம்பாரு. வேற்றுமை உருவோ பெயரோ வெளிப்பட வரணும்யா, அப்பதான் தொடருடைய பொருள் விளங்கும் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துடைய கருத்து. உருவு மயங்கி வருவதை பற்றி அடுத்த இயல்ல பேசுவார், வேற்றுமை இயல்ல பேச மாட்டார். அப்ப வேற்றுமை இயல் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்து இப்ப மூன்றாம் வேற்றுமை உருவுக்கு போவோம். தொல்காப்பியர் ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவிப்பார். ஆமா, இந்த ஒடுங்கிற வேற்றுமை பெயர் கிளவி இருக்கிறத அது மிக மிக இன்றியமையாதது. ஆமா, வேற்றுமை மயங்கியல் ஆண் ஒரு உருவு சொல்லுவார். நன்னூலார் என்ன பண்ணுவாரு, ஒடு ஓடு ஆண் ஆள் 4 உருவு சொல்லுவார். இந்த 4 உருவு வளருவதற்கு மொழியில சில ஆயிரம் ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன.
ஆமா, இப்போ வந்து கொடியால் கட்டப்படுதல் அப்படின்னு ஒரு தொடர். ஆமா, கொடியால் கட்டப்பட்டான் 20ஆம் நூற்றாண்டு தமிழ்ல. உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க, கொடியோடு துவக்குண்டான்பாங்க. தமிழ்ல துவக்குன்னா கட்டுறதுன்னு அர்த்தம். நான் தான் அடிக்கடி சொல்வேன், துவக்கப்பள்ளின்னு சொல்லாதீங்க, தொடக்கப்பள்ளின்னு சொல்லுங்க. துவக்குதல்னா கட்டுதல்னு அர்த்தம், தொடங்குதல்னா பிகினிங், எலிமெண்டரி, பிரைமரி, அந்த வரும் தொடங்குதல் அப்படிங்கிறப்போ. கொடியோடு துவக்குண்டான்னா அந்த ஒடுங்கிறது கருவி பொருள்ல கொடியால் கட்டப்பட்டான்னு வரும். அந்த காலத்துல எல்லாம் பெரிய கயிறு இருக்காது, கொடியாலே கட்டிடுவான் மனுஷனைய. ஆமா, அப்போ இந்த ஒடுங்கிற வேற்றுமை உருவு இருக்குதே. இப்ப நன்னூலுக்கு பிறகுதான் உடனிகழ்ச்சி பொருள் வேற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆசிரியரோடு மாணவர் வந்தார். நாயோடு நம்பி வந்தான். ஏன்னா நாய் தான் அங்க முதன்மை, அதுதான் உயர்கிழவி, அதுதான் முகர்ந்து பார்த்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கும். ஆமா, புத்தகத்தோட வாத்தியார் வந்தார் அப்படின்னா புத்தகம் தான் முக்கியம். ஏன்னா புத்தகம் தான் இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல. புத்தகத்தோட வர்றாரு, வர்றப்பே கையும் பேப்பரும் கையுமா வராயா, பேப்பர் தான் அங்க முக்கியம். தினம் அந்த மனுஷனை பாக்குறமே. உயர்பின் வழித்தேன உயர்தினை அகிரினைன்னு பார்க்கக்கூடாது. அந்த தொடரில் எந்த கருத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். ஆமா, செல்லும் கையுமா, செல்லோட வர்றாயா அப்படின்னா அந்த 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 ஒடுங்கிற வேற்றுமை உருவு இங்க உடனிகழ்ச்சி பொருள் மேல இருக்குது. நீங்க சங்க இலக்கியங்கள்ல பூரா கல்வி பொருள் மேல இருக்கும், வினை முதல் பொருள் மேல இருக்கும், உடனிகழ்ச்சியிலையும் இருக்கும் சிறுபான்மை. அதை பற்றி நீங்க படிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய. நமக்கு இந்த இலக்கணமே எப்பவுமே பயிற்சி மிகுதியா இருக்கணும், நிறைய படிக்கணும், அடிக்கடி படிக்கணும். நிறைய பயிற்சியும் அதிகமான வாசிப்பு பண்பும் கூட்டுகிற போது நாம் இவற்றை நல்லா தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம இன்றைய வகுப்புல தொல்காப்பியம் தொடரியல் பார்வையில வேற்றுமை இலக்கணத்தை விளக்குகிறது. தமிழ் ஒரு பின்னொட்டு மொழி, இது ஒரு அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ், இதுல நிறைய சஃபிக்சஸ் இருக்கு. தமிழ் இஸ் நாட் ப்ரீஃபிக்ஸ் லாங்குவேஜ். ப்ரீஃபிக்ஸ்னஸ் ரொம்ப 10% கூட இல்ல, கொஞ்சமா இருக்கு. சஃபிக்ஸ்னா பின்னொட்டு. தமிழ் ஒரு பின்னொட்டு மொழி என்பதை தொல்காப்பியர் உணர்ந்திருந்தார். உணர்ந்தது மட்டும் உணர்த்துகிறார். பெயருக்கு ஈராதல் அப்படிங்கிற ஈராதல்ங்கிறதும் பின்னொட்டு தன்மை, அதான் சஃபிக்ஸ்னஸ், அதான் நம்மளுடைய குறிப்பிட்ட. அப்போ இந்த வேற்றுமையியல்ல தமிழ் மொழியினுடைய பண்புகளை நாம விளங்கிக்கணும்னா நேரடியா 100 படிச்ச புரியாது. அறிஞர்கள் சொல்லியிருக்க கட்டுரைகளை படிக்கிறோம், அப்புறம் விளக்கங்களை படிக்கிறோம், உரைகளை படிக்கிறோம், அப்புறம் மீண்டும் நாம மறுவாசிப்புன்னு பிறகு 100 போய் மறுவாசிப்புக்கு உட்படுத்தணும். நான் எப்பவுமே மாணவர்களுக்கு அதை ரொம்ப ரொம்ப வலியுறுத்துவது உண்டு. ரீரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்ஸ்ட் ரீரீடிங், கமெண்ட்ரி ரீரீடிங், கிரிட்டிக் ரீரீடிங். இந்த கிரிட்டிக் இருக்கக்கூடிய புத்தகங்கள், திறனாய்வாளர்கள் எழுதுகிற புத்தகங்கள், இப்ப தமிழுக்கும் வடமொழிக்குமான உறவுனா அதுல என்ன மாதிரி வலியுறுத்துகிறார்கள். அவங்க அவங்க நோக்கத்துல எழுதுவாங்க. பி.சா. சுப்பிரமணிய சாஸ்திரியார் சொல்லதிகார குறிப்பு, எழுத்ததிகார குறிப்பு எழுதியிருந்தா நீங்க பாவாணர் அவருடைய ஒப்பியல் மொழி நூல்ல அதை மறுப்பார். பல இடங்கள்ல தனி புத்தகம் கூட சில நேரங்களில் போடுவார். அவர் எப்படி ஒரு வடமொழி பார்வையில எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துச்சுன்னு தொல்காப்பியத்தை மடைமாற்றி எழுதுகிறார். எப்பவுமே ஒரு கமெண்டேட்டர் அவருக்கு வேண்டிய கருத்தெல்லாம் அதை சேர்த்து எழுதுவார். அந்த கருத்தை நாம் நம்முடைய தமிழியல் பார்வையில பார்க்க நமக்கு தெரியணும். தமிழ் வழி சிந்தனையில நம்ம அதை சிந்திக்க முதல்ல தெரியணும். தமிழ் வழி சிந்தனையில சிந்திக்க தெரியணும்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் நமக்கு தெரியணும். தமிழினுடைய தனித்தன்மை, தமிழ் மொழியினுடைய தனித்தன்மை, தமிழ் இலக்கியத்தினுடைய தனித்தன்மை, தமிழ் கட்டமைப்பினுடைய தனித்தன்மை. அப்ப இதுல நன்னூல் நிலை என்ன, முத்து வீரியத்துடைய நிலை என்ன, இங்க இலக்கணத்தும் பிரேவமும் எப்படி வடமொழி வடமொழிக்கு முன்னிறுத்துது. தமிழ் அறிஞர்கள்ல கூட நான் பெரிதும் மதிக்கிற அறிஞர் சேவை சிவப்பு சண்முகம் ஐயா. நான் இன்றைக்கு அவருடைய நூல்களை அடிக்கடி படிக்கிறவன். அவர் தொனி விளக்கெல்லாம் என்னுடைய வீட்டு நூலகத்தை எடுத்துக்கிட்டு போற நல்ல அறிஞர். ஆனா தொல்காப்பியத்தினுடைய காலத்தை அவர் சொல்லுகிற போது இது கிபி 3ஆம் நூற்றாண்டு. அதை எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க 1951லயே வெள்ளைவாணர் கிமு 5320 ஒரு முடிந்த ஒரு முடிவு. அப்ப எனக்கு நண்பருங்கிறது வேற, நான் மதிக்கிற அறிஞருங்கிறது வேற. ஆனா அவர் தருகிற கருத்துல நான் புறன்படுகிற புள்ளி என்பது வேறு.
அகத்திலிங்கம் அப்படி சொல்ல மாட்டார். அவருடைய தமிழ் அமைப்பு இருந்தாலும் சரி, அவர் சங்கத்தமிழ் எழுதினாலும் சரி, அவர் அமைப்பு மொழிகள் பேசுகிற போது சரி, அவர் எழுதிய மொழிகள் தொல்காப்பியத்தினுடைய தன்மையை ரொம்ப நுட்பமா விளங்குவார். அப்போ இந்த திறனாய்வாளர்கள், இலக்கண திறனாய்வாளர்கள், மொழியியல் திறனாய்வாளர்களை படிக்கிறப்பவும் அவங்க எந்த நோக்கத்தோடு அதை எழுதுகிறார்கள் என்பதையும் நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். அதனாலதான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது உண்டு, நீங்க இந்த இலக்கண இலக்கிய திறனாய்வுகளை படிக்கிற போது எந்த நோக்கத்தில் நம்ம பாலசுந்தரம் ஐயா எழுதினாங்கன்னா, அவர் ஒரு தமிழ் வழி சிந்தனையாளர், அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த தமிழ்ல கூடிய தனித்தன்மையை விளங்கி சொல்லுவாரு. அவர் நன்னூலை பார்க்கிற பார்வை வேறு. இது சமணம் சமயத்தை படிப்பவர்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது தானே தவிர, தொல்காப்பியத்தில் இருக்கிற மாதிரி இலக்கண கோட்பாட்டு ரீதியாக தியரிட்டிக்கல் கிராமட்டிக்கல் தியரிட்டிக்கல் அங்க எதுவும் கிடையாது. இந்த தியரிஸ் இல்லாம எழுதுறாரு அவரு அப்படிங்கிறத அவர் பல இடங்களில் சுட்டி காட்டுவார். அது அவருடைய பார்வை. அப்போ நண்பர்களே, நாம எப்பவுமே இந்த தொல்காப்பியத்தை திறனாய்வாளர்களை என்ன நோக்கத்தில் எழுதுகிறார்கள், எப்படி இப்ப தமிழர்கள் எழுதுனாருன்னா அதன் கூடிய உயர்வுகளை அவ்வளவு அருமையா எழுதுவார். பொற்கோ மிக சிறப்பா குறிப்பிட்டு காட்டுவார். ராமசாமி ஐயா அவங்க அதனுடைய சிறப்புகளை எழுதும் நோக்கத்தோடு எழுதுவாங்க. ஆதித்தன் மொழியியல் பார்வையை கொண்டு கொடுப்பார். நம்ம ராஜாராம் தமிழ் பல்கலைக்கழகம் இலக்கணவியல் கிராமட்டாலஜின்னு ஒரு இயலையே எப்படி மொழியில போட்டு புது இலக்கணத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதையே நமக்கு தரக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் நான் சொல்லுகிற இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இலக்கண அறிஞர்கள். அவருடைய நூல்கள்லாம் இன்றைக்கு சந்தைகளை கிடைக்கின்றன. ஆமா, அப்போ இந்த தமிழ் இலக்கணவியல் என வளர்ந்து கொண்டிருக்கிற துறை